தட்சிணாமூர்த்திக்கு பேர் சொல்லுங்க. நான் யூஎஸ்டி யூஎஸ்டி கேட் போட்டு விடுங்க. யூஎஸ்டி கேட் போட்டு விடுங்க. ப்ரோ மார்க்கெட் இப்போ வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஓகே, கொஞ்சம் சவுண்ட் இல்ல. ஒரு நிமிஷம். அப் ட்ரெண்ட்ல இருக்கு ப்ரோ மார்க்கெட். ஓகே, ஸோ லோ மார்க் பண்ணிக்கலாம். லோ எது? 2016 ஸ்ட்ரைட்டா மேம். இதுவா? அது பக்கத்துல இதுவா? ரைட்ல. தட்ஸ் குட். லோ ஹை ஹை மேஜரா அந்த மேலே விக் வச்சிருக்குல்ல அங்கே மார்க் பண்ணிடலாம். ஓகே, ஸோ வீக்லி போயிடலாம். அதுக்கு முதல்ல என்ன நடந்திருக்குன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. லோ மார்க் பண்ணீங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு? ஆல்மோஸ்ட் எத்தனை பர்சன்டேஜ் ஃபில் பண்ணியிருக்கான்? 70% ஃபில் பண்ணி. அப்போ கண்டிப்பாக மார்க்கெட் என்ன பண்ணி ஆகணும்? ரீடெஸ்ட் எடுக்கலாம். ரீடெஸ்ட் எடுத்து என்ன பண்ணலாம்? ரீடெஸ்ட் எடுக்கலாம், என்ன பண்ணலாம்? ரீடெஸ்ட் எடுத்து மேலே போகலாம், இல்லைன்னா இதை பிரேக் பண்ணால் கீழே வரதுக்கும் வாய்ப்பு. நல்லா சொல்லணும். 70% ஃபில் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? டவுன் ட்ரெண்டுக்கு தான் ப்ரோ வாய்ப்பு இருக்கு. டவுன் ட்ரெண்ட் வாய்ப்பு இருக்கு. எது வரைக்கும்? டெஸ்டினேஷன் என்ன? வாட் இஸ் த பார்ட் ஆஃப் த டெஸ்டினேஷன்ஸ்? நீங்க மார்க் பண்ணிருக்கீங்களா அது வரைக்கும் ப்ரோ? லோ மார்க் வரைக்கும். குட். சரி, இப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஸ்டாப் ஆகுது. ஏன் ஸ்டாப் ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம் நம்ம? இது ஒரு லோவாக நோட் பண்ணீங்க. இந்த லோ, இந்த இம்பல்ஸுக்கு ஒரு மைனர் லோ இருக்கா இல்லையா? இருக்கு ப்ரோ. அது எங்கே இருக்கு? அந்த மிடில் ஒரு விக் வச்சிருக்கு பாருங்க. இதுவா? இந்த லோ என்ன பண்ணிருக்கு? பிரேக் பண்ணிருக்கு. அப்போ ட்ரெண்ட் என்ன ஆயிடுச்சு? லோ ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட். ஓகே, ஸோ அப்போது நான் ஹைக்கும் இதுக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் செக் பண்ணும்போது எங்கே நிற்கிற மார்க்கெட்? கரெக்டா ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் நிற்கிது மார்க்கெட். இந்த லெவல்லேருந்து மார்க்கெட் என்ன ஆகலாம்? டவுன் ட்ரெண்ட் வரலாம் ப்ரோ. டவுன் ட்ரெண்டு வரலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண? வீக்லி போயிடலாமா? சரி, வீக்லியில் இந்த மூவ் என்ன மூவாக தெரியுது உங்களுக்கு? கிளியர் விட்ல அப் ட்ரெண்ட் மூவ் ப்ளஸ் இந்த லெவல் என்னவா தெரியுது உங்களுக்கு? ஒரு நல்ல ரீடெஸ்ட்டு. வேற என்ன லெவலு? ரெசிஸ்டன்ஸ் லெவல். ரெசிஸ்டன்ஸ் கீ லெவலா? ஸோ மார்க்கெட் இந்த லெவலில் பிரேக் பண்ண வைக்க மார்க்கெட் என்னன்னா டவுன் ட்ரெண்ட். டவுனுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கா? ஓகே, சரி, இங்கேன்னு என்ன ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு? அப் ட்ரெண்ட். ஸோ லைக் சேனல் கூட சொல்லலாமா? ஓகே, ட்ரை பண்ணலாமா? சேனல் மாதிரி தெரியுதா மூவு? ஓகே தெரியுதா? ஓகே, ஸோ சேனலாகவே கன்சிடர் பண்ணிட்டோமா? ஓகே. ஸோ அப்போ மார்க்கெட் ஆனது என்ன ஆகலாம்? இங்கேருந்து கீழே வரலாம் ப்ரோ. டவுன் ட்ரெண்ட் கீழே வரலாம். என்ன ஆகலாம்? கீழே வரலாம். ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுது? கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க ப்ரோ. என்ன தோணுது? கீழே வரலான்னு தோண்டா. அப்போ இந்த இடத்துக்கு லோ எது? நான் கர்சர் வச்சிருக்கேன் அங்கே தான் ப்ரோ. இதுவா? இல்லை பக்கத்தில் அது விற்க வச்சிருக்கல. அதுதான். இட்ஸ் அபவுட் த லோ, ரைட்? எஸ் மேஜர். இந்த லோ பிரேக் பண்ணால் மார்க்கெட் என்ன ஆகிட்டே இருக்கும்? டவுன் ட்ரெண்ட் கீழே வந்துடும். டவுன் ஆகும். ஸோ இதுவும் லோவாக வச்சுக்கலாம். அண்ட் தென் இதையும் நம்ம என்ன வச்சுக்கலாம்? லோ. இது மைனர் லோ அப்படின்னா இதை மேஜர் லோ. மேஜர் லோவாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு இடத்தையும் உடச்சுன்னா மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆக ஆரம்பிச்சிடும்? டவுன் ட்ரெண்ட் டாப் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ண? ஸோ டெய்லி போயிடலாம். டெய்லி சரிங்களா? ஸோ டெய்லிக்கு நான் மூவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த காமன் ஏரியாவை நம்ம நோட் பண்ணிட்டோம். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் பார்க்கும்போது என்ன தெரியுது? டவுன் ட்ரெண்ட். ஓகே, ஸோ டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கப்போ இந்த டவுன் ட்ரெண்டுக்கு மைனர் ஹை எது? விக் வச்சிருக்க பாருங்க ப்ரோ. இது ரைட். இதா இல்லை இதா? கீழே ப்ரோ. இதுவா? சரி, ஓகே. இந்த கேண்டலோட ஹையை பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட் என்னடா? டவுன் ட்ரெண்ட். என்னடா? டவுன் ட்ரெண்ட். ஓகே, இந்த சேனல் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ அதோடைய கலர் ஒப்பாசிட்டி லெவல்ஸ் நம்ம கம்மி பண்ணிக்குவோம். ஓகேவா? ஓகே,
ஓகேவா? ஓகே. சரி. இப்போ இந்த ஹையை உடைக்க வைக்க மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? டவுன் ட்ரெண்ட். ஸோ ஓகே. இப்போ என்ட்ரி எடுக்கலாமா வேணாமா? எடுக்கலாம் ப்ரோ. என்ட்ரி எடுக்கலாமா? எடுக்கலாம். என்ன என்ட்ரி? பை என்ட்ரியா? செல். செல் போட்டேன். ஸ்டாப் லாஸ்? ஸ்டாப் லாஸ் அந்த இம்பல்சிவ் கேண்டில் மேலே வச்சுருங்க. இதுவா? அது கொஞ்சம் மேலே வச்சுருங்க. ஓகேவா? ஓகே. டார்கெட் கீழே இருக்கு. சரி. இது வரைக்குமா? ரன் பண்ணலாமா? ரன் பண்ணலாம். ஐ ஷூர்? ஷூர். ஐ ஷூர்? ஷூர். ஓகே. ஆல் தி பெஸ்ட். வேற ஏதாவது என்ட்ரி ட்ரை பண்ணுறீங்களா? செல் ஒன்று போட்டுடலாம். இன்னொரு செல்லா? போதும். ஐ ஷூர்? ஷூர். ஸ்டாப் லாஸ்? ஸ்டாப் லாஸ் சேம். சேம். டார்கெட்டும் சேமா? சேம். ஓகே. ரன் பண்ணலாமா? ஓகே. வாவ், 1:1 ஹிட்டா? ஓகே. வாவ், நைஸ். 1:2 ஹிட்டா? ஹிட். ஸோ ஃபைனலி இங்கே என்ன இருக்கு? மார்க்கெட்டோட ட்ரெண்ட் ஃபர்ஸ்ட் இங்கேருந்து மேஜராக என்ன பண்ணிக்கலாம்? லோ ட்ரெண்ட். ஒரு டவுன் ட்ரெண்ட் மேக் பண்ணிக்கலாமா? ஓகே. ஸோ இங்கே நான் மேஜராக ஒரு டவுன் ட்ரெண்ட் கனெக்ட் பண்ணிட்டேன். என்ன பண்ணேன்? டவுன் ட்ரெண்ட். மேஜராக ஒரு டவுன் ட்ரெண்ட் கனெக்ட் பண்ணிட்டேன். அண்ட் தென் இது என்ன லைன் ஒன்று இருக்கா? சரி. திடீர்னு வந்துச்சு அந்த லைனு. அதான் எனக்கு ஒன்று இல்லை. சரி. இப்போ சுக்கரா வாட்டுக்கு வந்துருச்சு. நீங்கள் அந்த லைன் போட்டு இந்த லைன் வருது. சரி. அண்ட் தென் இங்கேருந்து என்ன வருது? இது மைனர் டவுன் ட்ரெண்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இந்த என்ன ஆயிடுச்சு? லெவலு பிரேக் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? என்ட்ரி எடுக்கலாமா நம்ம? அடுத்த என்ட்ரி ஸோ ஒரு கேண்டில் வெயிட் பண்ணலாம். இன்னொரு ஒரு கேண்டில் வெயிட் பண்ணலாம். இப்போ டவுன் ட்ரெண்ட் எடுத்தோம். இப்போ என்ன ட்ரெண்டு? டவுன் ட்ரெண்ட். இந்த இடத்த வந்து நான் நோட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கேன்? ஸோ சப்போர்ட் 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 ஃபைனலி என்ன மேக்ட் ஆயிடுச்சு? பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? இது சப்போர்ட் என்ன மேக்ட் ஆயிடுச்சு? ரெசிஸ்டன்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ண? ரெசிஸ்டன்ஸ் லெவலில் என்ன கேண்டில் வந்துருக்கு? இது டோஜ். டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. இதுவும் நம்ம நோட்டி வச்சுக்கோம். டார்கெட் ஹிட்டு. ஸோ என்ன இருக்கு? இந்த கேண்டில் என்ன? அதுக்கப்புறம் இந்த கேண்டில் என்ன? பேரிஷ் என்கல்ஃபிங். பேரிஷ் என்கல்ஃபிங். ஸோ என்ட்ரி எடுக்கலாமா? எடுக்கலாம். ஐ ஷூர்? ஷூர். ஸ்டாப் லாஸ்? ஸ்டாப் லாஸ் அந்த விக்குக்கு மேலே வச்சிருங்க. இந்த கேண்டலுக்கு மேலே வச்சா என்ன? ஓகே. ஓகே. டார்கெட் கீழே இருக்கு. 1:2 ஓகே. ரன் பண்ணலாமா? ரன் பண்ணலாம். ஐ ஷூர்? ஷூர். இன்னும் ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணல? ஹிட் பண்ண. ஸோ தென் என்ன கேண்டில் வருது? பேரிஷ் என்கல்ஃபிங். பேரிஷ் என்கல்ஃபிங். எதுக்காக பேரிஷ் என்கல்ஃபிங் இங்கே வருது? அவங்க எதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணுமா? ஸோ இதுவே ஒரு நல்ல கீ லெவலாக இருக்கா? ஓகே. ஓகே. எதுக்காக இந்த இடத்துல பேரிஷ் என்கல்ஃபிங் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுமா? ஆமாம். ஏன் வருது? உடனே என்ன பண்ணுவோம்? நம்ம ரீடெஸ்ட் செக் பண்ணுவோமா? ஓகே. ஏன் வரணும்னு கண்டுபிடிக்கல. இப்போ லாஸ் ஆச்சுன்னா ஏன் லாஸ் ஆச்சுன்னு கண்டுபிடிக்காமல் இங்கே வந்தாலும் கரெக்டாக எங்கே நிற்க? கரெக்டாக ரீடெஸ்ட்ல பட் தெரியுது ஓரளவு இன்ச்சில் மாறி இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குது. எந்த ஹோல்ட் பண்ணுறீங்களா இல்லை க்ளோஸ் பண்ணுறீங்களா? இல்லை ஹோல்ட் பண்ணுறோம். ஹோல்ட் பண்ணுறீங்க. கான்ஃபிடன்ஸாக 4 ஹவரில் ஒரு ஹை இருக்கும் கண்டிப்பாக. அதனால தான் அது போயிட்டு டெக்னா அதை உடைக்க முடியாமல் கீழே வந்துருக்கு. 1:1 ஹிட்டா? ஓகே. 1:2 ஹிட்டா? சூப்பர். கான்ஃபிடன்ஸ் லெவல் வேற மாதிரி லட்சணமூர்த்தி ஓப்பனாக சொல்கிறேன். இத்தனை பேர் முன்னாடி நான் சொன்னேன் கான்ஃபிடன்ஸ் லெவல் வேற லெவல். தேங்க்யூ. இதே கான்ஃபிடன்ஸோட நீங்கள் ட்ராவல் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், தேங்க்யூ. உங்கள் சக்ஸஸ் வேற லெவலில் போகும். இதே ரியல் அக்கௌண்ட்டில் நீங்கள் இதே கான்ஃபிடென்ட்டோட இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், யூ ஆர் த சக்ஸஸ். யூ ஆர் மேக்கிங் த சக்ஸஸ். சத்தியமாக சொல்கிறேன். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. இத்தனை பேரில் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிற உங்ககிட்ட தான் நான் பார்த்தேன். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. என்கிட்ட பண்ணும்போது அவர் நல்லா போடுவாருங்க, தட்சணா நல்லா போடுவார்.
ம் தேங்க்யூ என்னன்னா நல்லா சூப்பர் பண்ணுங்க, சூப்பர். நல்லா Thank you. பண்ணலன்னாலும் நல்லா பண்ணாங்க நல்லா பண்ணல ரெண்டுமே நமக்கு இல்ல. ம். என்ன பண்ணாலும் அந்த கான்ஃபிடென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? கண்டிப்பா கண்டிப்பா நான் சொல்ல புரியுதா? புரியுதுங்க. கான்ஃபிடென்ட்ங்கிறது அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காதுல்ல. எவ்வளவுதான் நீங்க குழப்பினாலும் நான் எடுக்கிறதுல தெளிவா இருக்கணும். அவ்வளோதான். இந்த இடத்துல பாருங்க ஸ்டாப் லாஸ் கிட்ட போயிடுச்சு. நான் வண்டி கேட்கல என்கிட்ட வந்தோன்னே என்ன பண்றீங்க சார், க்ளோஸ் பண்றீங்களா ஹோல்ட் பண்றீங்களாங்க. ஐ வில் பி ஹோல்ட் மை ட்ரேட். அதுல நிக்கிறாரு அவரு. ஸோ இதுதாங்க கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது. என்ன இடம் நம்ம இடம் மார்க்கெட் செல்லாக போடுன்னு தெரிஞ்சா நான் என்ன ட்ரேட் பண்ண அழகா செல்லு மிஸ்டேக் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. இங்கே எல்லாமே பார்த்துருப்பீங்க, அவர் எதுவுமே மிஸ்டேக் பண்ணல, அழகாக ஃபைன் பண்ணார், அழகாக என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொன்னார், அதுக்கேற்ற மாதிரி ட்ராவல் பண்ணார். ஒன்று கான்ஃபிடென்ஸ் அவரில் பட்டையை கிளப்பிட்டார். அவர் லாஸை பற்றி கவலையே பண்ணல. உண்மையாக சொல்கிறார், லாஸை பற்றி ஒரு மேட்டராகவே என்னன்னு. ஏன்னா அவருக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. இஃப் லாஸ் மீன்ஸ் ஐ வில் பி ரெக்கவர் ஈஸி. ஐ மீன் ரைட் தட்சணா? தேங்க்யூ. அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல நம்ம இப்படியே ட்ராவல் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, இங்கே எல்லாருமே சக்ஸஸ். ஸோ தட்சணா இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் எனி ஒன். எல்லாருக்கும் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், யாரும் சொல்லலாம்? தட்சணாமூர்த்தி சொல்லலாம். ஸோ அவரை மாதிரி கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணணும், இந்த இடத்துல ட்ராவல் பண்ணணும். சூப்பர் சூப்பர். தேங்க்யூ.